Hi everyone, welcome back to my channel. I hope you all are doing great. இன்னைக்கு வீடியோல ரெண்டு different skin type இருக்கு இல்லையா, oily skin and dry skin. Actually there are 4 different types of skin, but oily skin and dry skin வந்து டோட்டலா 2 different spheres. Okay, இந்த ரெண்டு different spheres ஓட base makeup எப்படி பண்றது அப்படின்றத வந்து இந்த வீடியோல நான் உங்களுக்கு differentiate பண்ணி காமிச்சிருக்கேன். அதாவது இந்த சைடு வந்து matte oily skin க்கு எப்படி base makeup பண்ணனும், இந்த சைடு வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு எப்படி மேக்கப் பண்ணணும், அதாச்சும் டூவி ஃபினிஷ் மேக்கப் எப்படி பண்ணணும் அப்படின்றதும் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். எப்போவுமே நம்மளுக்கு ஒரு விஷயம் சொல்லும் போது இதுக்கு இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறத விட அதோட ஆப்போசிட்டான விஷயத்தை வச்சு நம்மளுக்கு வந்து கம்பேர் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் இதெல்லாம் சொல்லும் போது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரை தான் இந்த வீடியோ. ஸோ தட் இன்கேஸ் நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க, அப்படி இல்லைனா காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கீங்க, எந்த ஸ்கின் டைப்பாக இருக்கீங்கனாலும் உங்களுக்கு வந்து பேசிக்காக இந்த மேட் பேஸ் வெர்சஸ் டூயி பேஸோட டிஃப்ரென்ஸ் புரியும். அண்ட் ஆல்சோ ஆயிலி ஸ்கின்னோட மேக்கப் அண்ட் ட்ரை ஸ்கின்னோட மேக்கப் இதை பற்றின டிஃப்ரென்ஸ் புரியும். ஓகே, ஸோ ஐ ஹேவ் இன்க்ளூடட் லைக் ஸ்கின் ப்ரெப் அண்ட் பேஸ் மேக்கப் மட்டும் நான் இந்த வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். So yeah, I hope you will find this video helpful. Without any further delay, let's begin. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆயிலி ஸ்கின் அண்ட் ட்ரை ஸ்கின்னுக்கு இருக்க ப்ரிஃபரன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஆயிலி ஸ்கின்னில் இருக்கிற ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா மேக்கப் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும் டியூ டு ஆயில் செக்ரேஷன். அண்ட் ட்ரை ஸ்கின்னில் இருக்க ப்ராப்ளம் என்னென்னா மேக்கப் வந்து கொஞ்சம் பேட்சியாக அப்படியே கேக்கியாக வந்து ஃபேஸில் அங்கங்கே அப்படியே தெரியும். அது வந்து ட்ரை ஸ்கின் ஃபேஸ் பண்ணுற ஒரு மேஜர் ப்ராப்ளம். ஓகே, ஸோ ஆயிலி ஸ்கின்னில் நம்ம இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு, அதாவது மேக்கப் பிரேக்கிங் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ஆயிலை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணோம். அண்ட் மீன்வைல் ட்ரை ஸ்கின்னில் கேக்கியாக பேட்சி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ஹைட்ரேஷன். நம்ம நல்லா வந்து ஹைட்ரேட்டிங் ஸ்கின் ப்ரெப் அதெல்லாம் வந்து கொடுக்கணும். ஓகே, அண்ட் ரெண்டு ஸ்கின்லேயுமே வந்து காமனாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம வந்து லேயர்ஸை எவ்வளோ லைட்டாக வைக்க முடியுமோ அவ்வளோ லைட்டாக வைக்கணும். பிகாஸ் லேயர்ஸ் ரொம்ப லைட்டாக இருக்கும் போது அது ரொம்ப வந்து பிரேக் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி தெரியாது. அண்ட் லேயர்ஸ் வந்து லைட்டாக இருக்கும் போது அது வந்து லைட் வெயிட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் வந்து கேக்கியாக பேட்சியாகவும் வந்து தெரியாது. ஸோ ரெண்டு ஸ்கின்னுக்குமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது லேயர்ஸை வந்து லைட்டாக வச்சுக்கணும். பட் ஆயிலி ஸ்கின்னுக்கு நம்ம ஆயில் கண்ட்ரோல் பண்ண போகிறோம், ட்ரை ஸ்கின்னுக்கு நம்ம நல்ல ஹைட்ரேஷன் கொடுக்க போகிறோம். இதுதான் வந்து ரெண்டு ஸ்கின்னுக்கும் இருக்கிற ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். ஓகே, அண்ட் இப்போ வந்து நம்ம ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ என்னோடய ரைட் சைடில் வந்து நான் வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கான பேஸ் நான் வந்து பண்ண போகிறேன். அண்ட் என்னோடய லெஃப்ட் சைடில் வந்து ட்ரை ஸ்கின்னுக்கான பேஸ் நான் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் லிப் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்க போகிறேன், இட்ஸ் காமன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு ஐஸ் எடுத்துக்கிறேன். ஐஸை வந்து நான் வந்து ஒரு கிளாத்தில் வந்து சுற்றி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து டைரெக்டாக ஃபேஸில் ஐஸ் போடாதீங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க, நான் ஆன்லைனில் பார்க்குறேன். பட் தட் இஸ் நாட் அட்வைசபிள். ஸோ எப்போவுமே ஐஸ் வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் சுற்றி வந்து அதை வந்து கம்ப்ரெஷன் கொடுங்க. அண்டு மெதுவாக ஜென்டலாக கம்ப்ரெஷன் கொடுங்க. ஒன்ஸ் அது பண்ணதுக்கப்புறம் ஒரு நயசினமைட் சீரம் எடுத்துக்கிறேன். வி ஆல் நோ நயசினமைட் இஸ் அன் இன்க்ரீடியன்ட் விச் வில் கண்ட்ரோல் யுவர் செபம் ப்ரொடக்ஷன். அதை வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆயில் ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து ரெகுலேட் ஆகும். கம்மியாகவும் நான் சொல்ல மாட்டேன், உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ரெகுலேட் ஆகும். ஓகே, ஸோ அது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு மேக்கப் வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் என்னோடய லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ஹைட்ரேட்டிங்கான மிஸ்ட் நான் வந்து போட்டுக்கிறேன். அண்ட் ஸ்டில் என் ஃபேஸ் டேம்பாக இருக்கும் போது ஒரு ஹைல்ட்ரானிக் ஆசிட் சீரம் வந்து போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வந்து மசாஜ் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, அண்ட் என்னோடய ரைட் சைடில் ஒரு ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர், ப்ரிஃபரபிளி ஒரு சிலிகான் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு யூஸ் எனிதிங் லைட் வெயிட். ஓகே, அண்ட் என்னோட லெஃப்ட் சைடுக்கு நான் வந்து ஒரு நல்ல செரமைட் பேஸ்ட் ரிச் க்ரீம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் எனக்கு வந்து நல்லா அந்த ஹைட்ரேஷன் வந்து பேக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு ட்ரை பேச்சஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா அங்கே கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க, அது அப்புறம் அப்சர்வ் ஆகிடும். ஓகே, அண்ட் என்னோட ரைட் சைடுக்கு ஒரு சிலிகான் பேஸ்ட் ப்ரைமர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு மேஜராக எங்கெங்கெல்லாம் ஆயில் ப்ரொடியூஸ் ஆகும், லைக் நெத்தியில், அந்த மூக்கில் அண்ட் அந்த சைடில் இங்கெல்லாமே வந்து நிறைய ஆயில் ப்ரொடக்ஷன் இருக்கும். பிகாஸ் அங்கெல்லாம் வந்து இந்த செபேஷியஸ் கிளாண்ட் வந்து அதிகம் இல்லையா, ஸோ அதனால் அங்கே மேஜராக போட்டுட்டு விட்டுக்கிறேன். அண்ட் என்னோடய லெஃப்ட் சைடில் வந்து எங்கெங்கெல்லாம் எனக்கு இந்த போர் இஷ்யூ அண்ட் ஃபைன் லைன்ஸ் இஷ்யூ, மெயினாக வந்து எனக்கு கன்னத்தில் லைட்டாக போர் தெரியும் அண்ட் கண்ணை சுற்றி ஃபைன் லைன்ஸ் இருக்கும், அங்கே மட்டும் போட்டுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் என்னோடய ரைட் சைடுக்கு ஒரு லிக்விட் பேஸ்ட் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து என்னோடய கையை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். லிக்விட் எப்படின்னா நீங்கள் போடும்போது அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் செட் ஆகிடும். ஸோ அதனால் ஆயிலி ஸ்கின்னுக்கு ப்ரிஃபரபிள். அண்ட் லெஃப்ட் சைடுக்கு வந்து நான் ஒரு க்ரீம் பேஸ்டு கன்சீலர் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஐ டோன்ட் நோ எங்கே இது ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரில, பட் நிறைய வந்து மெயினாக இந்த தமிழ் பியூட்டி கம்யூனிட்டியில் நான் பார்க்குறது என்னென்னா க்ரீம் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் ட்ரையாக இருக்கும் அப்படின்றது.
அது வந்து கண்டிப்பாக கிடையாது. இன்கேஸ் நீங்கள் க்ரீம் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப நிறைய லூஸ் பவுடர் வச்சு நீங்கள் வந்து செட் பண்ணி பேக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு வந்து இந்த ட்ரைனஸ் இஷ்யூலாம் இருக்கும். மற்றபடி நீங்கள் லைட்டாக ஒரு லூஸ் பவுடர் டஸ்ட் கொடுத்தீங்கன்னா ட்ரைனஸ் இஷ்யூ இருக்காது. க்ரீம்ஸ் ஆர் மேட் ஃபார் ட்ரை ஸ்கின், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இட். அது வந்து உங்களுக்கு வேக்ஸியாக ஆயிலியாக இருக்கிறதுனால லிக்விட் ப்ராடக்ட்ஸ் மாதிரி அது வந்து உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் செட் ஆகாது. இட் வில் ரிட்டைன் இட்ஸ் க்ரீமினஸ். ஸோ அதனால் ட்ரை ஸ்கின்க்கு பெஸ்ட் க்ரீம் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் தான். அண்ட் என்னோடய ரைட் சைட் ஃபவுண்டேஷனுக்கு நான் ஃபிட்மி எடுத்துக்கிறேன். அண்ட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஓவர். நான் இந்த வீடியோக்காக கொஞ்சம் எப்படியோ தேத்தி எடுத்தேன். அதை வந்து டாட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஐ எம் மேக்கிங் ஷுர் தட் ரொம்ப அதிகமாக நான் வந்து ப்ராடக்ட்டை வந்து லோட் பண்ணல அப்படின்றது. எனக்கு இது எத்தனை பம்புன்னு தெரில, பிகாஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் எடுத்தேன். ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹாஃப் பம்ப் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக நான் என்னோடய ஃபுல் ஃபேஸ்க்கு 1 பம்ப் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஹாஃப் ஃபேஸ்க்கு ஹாஃப் பம்ப் நான் எடுத்துகிட்டு அண்ட் ஐ எம் அ மீடியம் கவரேஜ் பர்சன். உங்கள் கவரேஜ் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அது கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்து ஒரு ப்ரஷ் வச்சு இதை வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்க போகிறேன். ஸோ மேக் ஷுர் நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பிளெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றது. ஓகே, ஸோ நீங்கள் எந்த ஃபவுண்டேஷன் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ஸ் இது மேட் ஃபினிஷ் அப்படின்றதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆயிலி ஸ்கின்க்கு. ஸோ அதனால் அது யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய லெஃப்ட் சைடுக்கு நைக்காவோட ஆல் டே மேட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். அது பேர் தான் மேட், பட் அது நேச்சுரல் ஃபினிஷ். அது கூட வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரோப் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு நல்ல க்ளோ கொடுக்கும். நீங்கள் ஸ்ட்ரோப் க்ரீமை வந்து ப்ரைமர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஐ டோன்ட் ரியலி பிலீவ். பிகாஸ் மேலே வந்து நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் லேயர் போடும்போது அந்த ஸ்ட்ரோப் க்ரீமோட க்ளோ வெளியே வராது. ஸோ நான் வந்து எப்போவுமே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைனா ஹைலைட்டர் மாதிரி யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் இதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் பியூட்டி பிளெண்டர் வந்து நான் 2 ஸ்கின் டைப்புமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் ட்ரை ஸ்கின்னுக்கு ஏன் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் ஸ்கின்னு ட்ரையாக இருக்கும்போது ஃபவுண்டேஷன் வந்து ஈஸியாக ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ண முடியாது. அந்த டைம்லலாம் வந்து இந்த பியூட்டி பிளெண்டரில் இருக்க டேம்ப்னஸ் வந்து உங்களுக்கு இந்த பிளெண்டிங் ப்ராசஸை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து 2 ஸ்கின் டைப்புமே பிளெண்டர் பெஸ்ட்டு, பட் ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்ப பெஸ்ட். அண்ட் என்னோடய ரைட் சைடில் வந்து லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். அதுக்கு டாஸ்லரோட பவுடர் எடுத்துக்கிறேன். இதை வந்து என்னோடய கண்ணு கீழே ஃபஸ்ட்டு நல்லா செட் பண்ணிவிட்டு என்னோடய என்டையர் ஃபேஸுமே வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் சம்திங் யூ ஹாவ் டு லைக் கண்டிப்பாக பண்ணணும் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால். ஸோ தட் உங்களுக்கு அந்த ஆயில் செக்ரேஷன் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகும். ஓகே, நல்லா வந்து பவுடர் எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு ப்ரஷில் லூஸ் பவுடர் எடுத்துகிட்டு என்டையர் ஃபேஸ் பொறுமையாக செட் பண்ணுங்கள். அண்ட் ப்ளஷ் அதெல்லாமே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பவுடரே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் ப்ரிஃபரபிளி பவுடர் பெஸ்ட். ஓகே, ஸோ பவுடர் ப்ளஷ் ப்ரான்சர் யூஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா அதே மாதிரி இன்னொரு லேயர் வந்து நான் ஒரு பவுடர் மாதிரி வந்து போட்டுக்க போகிறேன். இது எதுக்குன்னா கொஞ்சம் அந்த ப்ளஷ் எல்லாமே வந்து கொஞ்சம் செக்யூர் பண்ணி வைக்கும். பிகாஸ் ப்ளஷ் அதெல்லாம் வந்து சீக்கிரமாக ஃபேடவே ஆகிடும் இல்லையா. அதனால் அது வந்து மேலே வந்து ஒரு செக்யூரிட்டி மாதிரி கொடுக்கறதுக்காக நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். நான் முன்ன பின்ன வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ தட் நான் வந்து என்னோடய இன்ஃபர்மேஷன் எலாபரேட்டாக தர முடியும் அப்படின்றதுக்காக. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் அந்த ஐஸ் எடுத்துக்கிறேன். ஐஸ் எடுத்து என்னோடய ஃபேஸில் வந்து நல்லா வந்து தேய்ச்சிக்கிறேன். இது வந்து உங்கள் மேக்கப்பை அப்படியே செட் பண்ணி லாக் பண்ணுறோம். எவ்வளவு உங்களுக்கு வந்து ஸ்வெட் ஆனாலும் பிரேக் ஆகாது. ஆயில் லைட்டாகும், முடிஞ்ச வரைக்கும் அது வந்து ஆயில் கண்ட்ரோல் பண்ணி வைக்கும். அப்படியே ஆனாலும் அந்த அளவுக்கு வந்து ஆயில் செக்ரேஷன் இருக்காது. ஸோ மோர் தென் ஒரு செட்டிங் மிஸ்ட்டை விட இந்த மெத்தட் வந்து ஆயிலி ஸ்கின்க்கு தி பெஸ்ட். ஓகே, அண்ட் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு பிளாட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக பிளாட் பண்ணுங்கள், லெட் இட் ட்ரை. ரிமைனிங் இருக்கிறதுலாம் அதுவே ட்ரை ஆகிடும். அண்ட் என்னோடய லெஃப்ட் சைட் ட்ரை ஸ்கின் டைப்புக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு க்ரீம் ப்ளஷ் வந்து நான் எடுத்துக்கிறேன். அண்ட் இதை வந்து நல்லா வந்து எங்கே போடணுமோ அங்கே போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் கான்டோருக்கும் நான் வந்து க்ரீம் பேஸ்டாக யூஸ் பண்ணிக்க போகிறேன். அகெயின் நான் சொன்ன மாதிரி க்ரீம் வந்து வேக்ஸியாக ஆயிலியாக இருக்கும், அது அந்தளவு ட்ரை ஆகாது. ஸோ அதனால் அது என்ன பண்ணுன்னா அப்படியே அந்த க்ரீமினஸ் வந்து மெயின்டைன் ஆகும்போது கொஞ்சம் நல்லா வந்து அந்த ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். ஓகே, அண்ட் ஆல்சோ மேக் ஷுர் லேயர் ரொம்ப லேயர் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ தட் யுவர் மேக்கப் வில் நாட் கெட் லைக் ஹெவியாக தெரியாது. ஓகே, அண்ட் அதை வந்து நல்லா வந்து ஒரு ப்ரஷ் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். யூ கேன் யூஸ் பியூட்டி பிளெண்டர் அஸ் வெல். நான் லாஸ்ட்டாக வந்து பியூட்டி பிளெண்டர் வச்சு எல்லாமே வந்து கொஹீசிவாக அழகாக பிளெண்ட் ஆகிருக்கா ஒன்றோட ஒன்று அப்படின்றத பார்த்துக்கிறேன். அண்ட் அடுத்து நான் வந்து லெஃப்ட் சைடு வந்து பவுடர் பண்ண போகிறேன். என்னோடய கண்ணு கீழே, அதாச்சும் கண்ணு கீழே வந்து 2 இதுக்குமே வந்து நீங்கள் பவுட்ரு ஈக்குவல் அமௌண்ட் கொடுங்க. பிகாஸ் அங்கே வந்து க்ரீஸ் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அங்கே நீங்கள் பவுட்ரு வந்து காம்ப்ரமைஸ் பண்ண தேவையில்ல. பட்
ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ரெஸ்ட் ஆஃப் த ஃபேஸ் பவுடர் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப நல்ல ஃப்ளஃபி ப்ரஷ்ஷாக எடுத்து ஒரு நல்ல லைட் டஸ்ட் கொடுத்துக்கோங்க. லைட் டஸ்ட் கொடுத்துட்டு நான் வந்து ஒரு மேக்கப் மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே வச்சு என்னோடய ஃபேஸ் வந்து மிஸ் பண்ணிவிட்டு அந்த பிளெண்டர் வச்சு டாட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது என்ன பண்ணுன்னா அகெயின் உங்கள் மேக்கப்பை ஹைட்ரேட் பண்ணும். ஸோ தட் அது வந்து பேட்ச் ஆகாமல் கேக்கி ஆகாமல் அழகாக பியூட்டிஃபுல்லாக செட் ஆகும். ஓகே, திஸ் இஸ் வாட் மை மேக்கப் லுக்ஸ். ஸோ ரைட் சைட் யூ கேன் see it's like flat matte. நீங்கள் வந்து ஹைலைட்டர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். and this is my left side. It's very dewy and juicy. So yeah, with that we have come to an end. I hope உங்கள் எல்லாருக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து காம்பினேஷன் ஸ்கின் ஆர் நார்மல் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் எந்த இது நான் ஃபாலோ பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா டிபெண்டிங் ஆன் த கிளைமேட் உங்களுக்கு வந்து ஸ்கின் டைப் வந்து வேரி ஆகும். ஓகே, லைக் இப்போ எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின் வின்டர் டைமில் வந்து எனக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் அண்ட் சம்மர் டைமில் கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது சம்மரில் நான் இந்த சைடு மேட் பேஸ் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிப்பேன் அண்ட் வின்டரில் இது ஃபாலோ பண்ணிப்பேன். ஸோ லைக்வைஸ் உங்களுக்கு வந்து எப்படி கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஸ்கின் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு மெத்தட் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் மீ டு டூ லைக் நார்மல் ஸ்கின் வெர்சஸ் காம்பினேஷன் ஸ்கின் மாதிரி அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கீழே காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ வுட் லவ் டு டூ இட் ஃபார் யூ கைஸ். நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பை.